இவர்கள், அவைகள், இவைகள் இந்த 4 சொற்களையுமே நம்ம வாழ்க்கையில நிறைய தடவை கேட்டிருந்திருப்போம். நம்மளுமே நிறைய தடவை பயன்படுத்தி இருந்திருப்போம். ஆனா அந்த 4 சொற்கள்லயுமே ஒரே பிழை இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களை நம்ப முடியுதா என்ன? ஆமா, அது என்ன பிழை அப்படின்னா இந்த 4 சொற்கள்லயுமே அவர், இவர், அவை, இவை அப்படின்னு இருக்கா. இதுவே ஏற்கனவே ஒரு பன்மை சொல் தான். இது கூட நம்ம பன்மையாக்கிறதுக்காண்டி கள் அப்படிங்கிற விகுதி சேர்க்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அது மட்டும் இல்லாம அவர், இவர் அப்படிங்கிற சொற்கள் உயர்திணையை சுட்டி காட்டக்கூடிய சொற்கள். அதுல நம்ம அக்னிணைய பன்மையாக்கக்கூடிய விகுதியான கல் விகுதியை சேர்க்கிறது மிகவும் தவறான ஒரு செயல். இதே போலதான் நம்ம செய்தார்கள், வந்தார்கள், போனார்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதுலயும் இந்த கல் அப்படிங்கிற விகுதி தேவை கிடையாது. அவர் அப்படிங்கிற சொல்லு ஏற்கனவே ஆர் அப்படிங்கிற விகுதி வந்திருக்கா. இந்த இந்த 2 விகுதியுமே அலர்பால குறிக்கக்கூடியது, அதாவது பன்மையை குறிக்கக்கூடிய விகுதிகள். இதுல நம்ம கூட கொஞ்சம் பன்மையாக்குறேன் அப்படிங்கிற பேர்ல கல் அப்படிங்கிற அக்னியை குறிக்கக்கூடிய பன்மை விகுதியை சேர்க்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமே கிடையாது. அதே போலதான் அவை, இவை அப்படிங்கிற சொல்லும் ஏற்கனவே பன்மைதான். அது கூட நம்ம அவைகள், இவைகள் அப்படின்னு சொல்றதுனாலதான் அது பன்மையாகவும் கிடையாது. நம்ம அவை அப்படின்னு சொன்னாலே அந்த சொல் ஏற்கனவே சரியானதான், பன்மையை தான் குறிக்குது. இதே தவிரத்தான் நம்ம பல சொற்கள்ல நண்பர்கள், தோழர்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த சொற்கள் எல்லாமே ஏற்கனவே பாத்தீங்கன்னா பன்மையில தான் இருக்கு. பாருங்க, தோழர் அர் அப்படின்னு முடியுது, நண்பர் அர் அப்படின்னு முடியுது, ஆசிரியர் அர் அப்படின்னு முடியுது, ஆசிரியர்கள் அப்படின்னு பன்மையாக்குறதுக்கு நம்ம கல் விகுதியை பயன்படுத்தணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதனால உயர்திணையை பன்மையாக்குறேன் அப்படிங்கிற பேர்ல கல்லுன்னு எப்ப பார்த்தாலும் இந்த கல் விகுதியை போட்டு தாக்குறதுக்கு பதிலா ஆர் அப்படிங்கிற விதி ஏற்கனவே பன்மையில தான் இருக்கு. இந்த மாதிரி சரியா தமிழை பயன்படுத்தி நம்மளோட பேச்சுக்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பு கொடுப்போம். இது எல்லாரும் உங்களோட அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துவீங்க அப்படின்னு நம்புறேன். நன்றி. அடுத்த காணொளியில சந்திக்கலாம்.